எங்க பொண்ணு வாசப்படி விட்டு இறங்குறப்போ தலையை குறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சான்னா அவளுக்கு வானம் கருப்பா சிவப்பானு கூட தெரியாதுங்க. அவளோட வழக்கமுங்க. சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, சீக்கிரம் தட்ட மாத்திக்கோங்க. அடுத்த வாரம் பொண்ணுக்கு கல்யாணம். 2 கல்யாணத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் சொன்னா தங்கச்சி பொறுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பையன் அடம் பிடிக்கிறான். இப்ப தட்டு மாத்திக்கலாம், சரி அப்புறமா பாத்து குடிச்சுக்கலாம். மாத்துங்க அவங்களா முடிச்சுக்கிறதுக்குள்ள நான் முடிச்சு வச்சிருவோம். என் மகன் ஆசைப்பட்டானேன்னு என் தகுதியை மறந்து பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன சொன்னேன்? சின்ன பொண்ணு 4 ஆகட்டும். இப்ப என்ன? தட்டு மாத்திட்டேன். வர்ற 28ஆம் தேதி கல்யாணம். உன் பொண்ணுக்கு கல்யாணம். வர்ற இது இந்த தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதை விட மரியாதைக்குரிய ஐயா சாமியப்பன் அவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனுங்க. தாயை தட்டுங்கடா. உண்மையை சொன்னா போன வருஷம் வரைக்கும் நான் யாருன்னு எனக்கே தெரியாது. ஐயாவோட பார்வை பட்டுன்னு எம்எல்ஏ ஆயிட்டேன். உடனே மந்திரி பதவியும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அட எனக்கு மட்டும் இல்லைங்க, சட்டம் நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கிற நம்ம ஐயா ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நம்ம நண்பர் ராமசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுங்க. உங்களுக்கே தெரியும், ஐயா மனசு வச்சாருன்னா நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு வந்து தானா விழுந்துரும். நாங்களும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருவோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஐயாவுக்கு நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஊடகத்தின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எலுமிச்சி பழ மாலையை 2 பேருக்கு போடுவாங்க. 1 பார்த்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு போடுவாங்க. 2 பைத்தியக்காரங்களுக்கு போடுவாங்க. இப்ப நான் போட்டது பணத்திமிரு பிடிச்ச இந்த பைத்தியக்காரனுக்கு. இன்னொருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா இவருடைய பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த பெரிய மனுஷன். எலுமிச்சி பழ மாலை போட்டிருக்க. திருப்பி என் ஒளியில வந்த உன் குடல உருவி மாலையா போட்டுருவேன். என்ன பண்ணீங்க? அவனை அங்கேயே வெட்டி போட்டு வராம இங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே. தொழில போட்டிக்கு வந்தானா வெட்டலாம் குத்தலாம். அவன் ஊரறிய கேவலப்படுத்திட்டான். அதுக்கு அந்த நாய்களும் கை தட்டிருச்சு. அவனுக்கு பண்றதை பார்த்து ஊரே நடுங்கலாம். அவன் குடும்பத்தை விசாரி. என்னப்பா எத்தனை ஜோக்கர் இருக்கு? சீக்கிரம் வாயா, வேலையா பாரியா. இந்த பாரு, எப்ப பார்த்தாலும் திண்டே இருக்காதியா, வேலையை கவனி. நீ நேரம் கட்டு. ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணியாச்சுமா? அதெல்லாம் வாசல்ல கட்டுப்பா. டேய் என்னடா இது? சொந்தக்காரங்க ஒரு நேரத்தில் அழுக்கு துணி, வீட்டு போய் நல்லா துணி மாத்திட்டு வா. இந்த வேலையில முடிச்சுட்டு போறேன். நான் பாத்துக்கிறேன், போடா சீக்கிரம் வா. இந்த பூவை என் தலையில வச்சு விடியா? கண் கலங்குற? உன் தங்கச்சியை பிரிய போறேங்கிற சோகமா? பிரிவுங்கிறது ரொம்ப சோகமானது.
அந்த பிரிவுக்காக நாம எவ்வளவு சந்தோஷமா ஏற்பாடு பண்றோம் அத நினைச்சேன். பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படித்தான்யா. நாளைக்கு நானும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா எங்க வீட்லயும் அப்படித்தான். தம்பி சாமி போன ஆளு வந்து வீட்டுக்கு தீ வச்சு போயிட்டாங்க. வீடு பத்து வெளியே இருக்கு. தம்பி பாருங்க, தம்பி வந்து பாருங்க. என்னையாச்சு? தம்பி கூட்டிட்டு போயிட்டாங்க. இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். நீ போய் எப்படியாவது கல்யாணத்தை நடத்த போ. தம்பி கொண்டுட்டா சார். தம்பி என்ன பண்ண இருக்கு?